நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களா பஸ்கா என்றால் என்ன, அது எப்படி அனுசரிக்கணும்னு பார்த்தோம். இந்த பஸ்காவை அனுசரிச்சதால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? முதல் நன்மை பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதால அவங்க எல்லோருமே பாதுகாக்கப்பட்டாங்க. எகிப்து தேசத்துல பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எகிப்தில் இருந்த எல்லோருடைய தலைப்பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. மிருகங்களோட தலையீற்றுகளும் மாண்டு போயிடுச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுல ஒரு நாய் கூட சாகல. தேவன் பாதுகாப்பா அவர்களுக்கு அரணா இருந்தாரு. தேவ பாதுகாப்பு இருந்துச்சு. இரண்டாவதா பஸ்காவினால் உண்டான நன்மை என்ன தெரியுமா? விடுதலை. ஆமாங்க, 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. தேவன் எகிப்தின் மேல 9 வாதைகளை அனுப்பியும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணாம இருந்த பார்வோன் இந்த 10வது வாதைக்கு அப்புறம் அவர்களை விடுதலை பண்ணிட்டான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாபெரும் வெற்றிய தந்த நாள் தான் இந்த பஸ்கா. அதனால இந்த நாளை பண்டிகையா அனுசரிக்கணும்னு தேவன் அவங்களுக்கு சொன்னாரு. பஸ்காவோட சிறப்பம்சமே அதை புளிப்பில்லாத அப்பத்தோட சாப்பிடுறது தான். இந்த புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்குது தெரியுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும்போது, துர்க்குணம், பொல்லாப்பு போன்ற குணங்கள் புளித்த மாவுக்கும், துப்புரவு, உண்மை போன்ற நல்ல குணங்கள் புளிப்பில்லாத அப்பத்துக்கும் ஒப்புமைப்படுத்துறாங்க. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதை நினைவு கூறுற நாமளும் துப்புரவு, உண்மை போன்ற நல்ல குணங்களோட இந்த பண்டிகையை ஆசரிக்கணும். இந்த துக்கம் கொண்டாடுற நாட்கள் இல்லைங்க, நமக்காய் தேவன் விடுதலையை தேடி தந்த நாள். அதனால இந்த பண்டிகையை விசேஷமா கொண்டாடுங்க. நல்ல குணங்களோட கொண்டாடுங்க. நன்மைகளை பெறுங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.